வெல்கம் டு த சேனல். நம்ம டிஎன்டெக் பேப்பர் 2ல மேத்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம் டாபிக் வைஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் அளவியல். ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கள் ஸ்கூல் புக்கில் இந்த அளவியல் டாபிக் எங்கே கவர் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2D பரப்பளவு ரிலேட்டட் சம்ஸ் வந்து 6 to 8 ஸ்டாண்டர்ட் இருக்கும். 3D கன அளவு ரிலேட்டட் சம்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இது நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ் ஓரளவுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூமியானது 24 மணி நேரத்தில் அதன் அச்சில் 360 டிகிரி சுழல்கிறது எனில் 4 மணி நேரத்தில் சுழலும் கோண அளவு. அதாவது 24 மணி நேரத்தில் 360 டிகிரி சுழலுது, 4 மணி நேரத்தில் எவ்வளோ சுழலும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4/24 × 360 டிகிரி. ஒரு நாங்கு 6 நாங்கா 24, ஓராறு 6, 6 6 36, இங்கே ஒரு சைடு இருக்குது. ஸோ அதன் அச்சில் 60 டிகிரி கோண அளவில் சுழலும். 60ன்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வட்டத்தின் பரப்பளவு πr². வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா πr². ஆரம் விட்டம் டிவைடட் பை 2, அதாவது விட்டத்தை டின்னு சொல்லலாம், d டிவைடட் பை 2. இங்கே ஆன்சர் வந்து விட்டம் டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுனா L × R டிவைடட் பை 2. L × அதாவது கோண அளவு × R, ஆரம் டிவைடட் பை 2. வட்டத்தின் மிகப்பெரிய நான் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் மிகப்பெரிய நான் வந்து ஆரம் வெளியே போகிற விட்டம் தான். மற்றதெல்லாம் நான் தான் சொல்லுவாங்க. மிகப்பெரிய நான்னா விட்டம். தேர்ட் கொஸ்டின், 2 ஏக்கர் நிலத்தில் நெல்லை பயிரிட ஆகும் செலவு ரூபாயில் கொடுக்கப்பட்டுள்ளது. உழவு செய்யும் பகுதியின் மைய கோண அளவு காண்க. விவரங்கள்: விதைநெல், உழவு, மருந்து, மற்றவை. செலவுகள்: 3000, 8000, 10000, 15000. தேர்ட் கொஸ்டின், அவங்க வந்து விவரங்கள் கொடுத்துருக்காங்க, செலவுகள் கொடுத்துருக்காங்க. செலவுகள் மொத்தம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 36,000 வரும். அதை நீங்கள் கோண அளவு 360ல் பெருக்கணும். எதுக்கு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, உழவுக்கு மட்டும் அவர் வந்து 8000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ 3 சைவருக்கு 3 சைவர் அடி ஆகிடும். ஒரு 36 36, ஒரு 36 36, இங்கே ஒரு சைவர் இருக்கும். 8 × 10 80. ஸோ 80 கோண அளவில் 80 டிகிரி வந்து உழவுக்கானது வரும். ஃபோர்த்து சம், ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் மற்றும் பரப்பளவு முறையே 14 சென்டிமீட்டர் மற்றும் 123 1/5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மைய கோணத்தின் அளவு. ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர், ஆரம் கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கொடுத்துட்ருக்காங்க, வட்டக்கோணத்தின் கோணத்தின் அளவு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பரப்பளவுலேருந்து கண்டுபிடிக்கலாம். பரப்பளவு ஃபார்முலா வந்து A = θ டிவைடட் பை 360 × πr². ஸோ நம்மளுக்கு பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க, 123 1/5 கொடுத்துருக்காங்க. தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். × 360, 22/7 × 14 × 14. சரிங்களா? இப்போ 2ஆவது படம் அடிச்சு கொடுக்கலாம். 1 7, 7 14. அடுத்து 1 2 180. திரும்பி 2ஆவது படம் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 7 வரும், இங்கே 90 வரும். இப்போ இந்த 22ஐயும் 90 2ஆவது படம் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 11 வரும், இங்கே 45 வரும். இந்த தீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ என்ன வரும், 123 1/5 × என்னென்னலாம் வரும், இங்கிட்ட இருக்க வகுத்தலில் இருக்க 45 அங்கே பெருக்கல்ல வரும். இங்கிட்ட பெருக்கல்ல இருக்க 11 7 வகுத்தலில் போயிடும். 7 × 11 = தீட்டா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 15, 15 + 1 16, 1 கேரியன். 10 10 + 1 11, 5 6/5 × 45/7 × 11 = தீட்டா. 4 5 5 9 5 45. அடுத்து நீங்கள் 7ஆவது பல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா
8 7 56, மிச்சம் 5 இருக்கும். திரும்பி 8 7 56, ஓவர் 11 11, 8 11 வந்து அப்போ 8 9 72, தீட்டா ஈக்குவல் டு 72 டிகிரி. இதுதான் நம்மளோட 4th கொஸ்டினோட ஆன்சர், கோண அளவு. 5th கொஸ்டின், மூலை விட்டங்கள் 60 மீட்டர் மற்றும் 80 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2, 1/2 இன்ட்டு அவங்க கொடுத்துருக்க பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்க, 60 இன்ட்டு 80 கொடுத்துருக்காங்க. அடிச்சு கொடுத்தோம்னா 30, 2 சைவர் போட்டுக்கோங்க, 3 8 24. ஸோ 2400 என்ன கொடுத்துருக்காங்க மீட்டர், 2400 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட 5th கொஸ்டினோட ஆன்சர், சாய் சதுரத்தின் பரப்பளவு. 6th கொஸ்டின், ஒரு கன சதுரத்தின் புறப்பரப்பளவு அதாவது பக்கப்பரப்பு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கமானது சென்டிமீட்டரில் காண்க. ஒரு கனசதுரத்தின் புறப்பரப்பளவு கொடுத்துருக்காங்க 4a² = 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு அதோட பக்கப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ a² a தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ a² = 100 / 4, ஒரு நாங்க 25, 25 நாங்க 100. இப்போ a² வந்து 25னா ஏவோட வேல்யூ என்ன இருக்கும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. ஸோ ஏ பக்கத்தோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர். 7th கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர், அதன் மூலை விட்டம் 26 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு. ஒரு செவ்வகத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அகலம் தேவை, ஆனால் இங்கே அகலம் இல்லை. அப்போ நம்ம மூலை விட்டத்தை வச்சு நம்ம அகலம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு செவ்வகம் இப்படி இருக்குன்னா அதோட மூலை விட்டம்னா என்ன கொடுத்துருக்காங்க 26, அதோட நீளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த அகலம் கண்டுபிடிக்கணும், இது தெரியாது. அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா. அப்போ செங்கோண முக்கோணம் கர்ணம் = அடிப்பக்கம் இன்ட்டு எதிர்பக்கம், அது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அப்போ 26² கர்ணம் ஸ்கொயர் எது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும், அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர். எதிர்பக்கம் தெரியாது, அதை நம்ம அகலம் பின்னு வச்சுக்கலாம், b²ன்னு. ஸோ அப்போ 26² - 24² வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அகலம் கிடச்சிரும். 26² வேல்யூ வந்து 676 - 24² வேல்யூ பார்த்தீங்கன்னா 576. ஸோ = b². இதை ரெண்டையும் கழிச்சோம்னா b² என்ன வரும் 100. அப்போ b² 100னா b-யோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 10, 10 × 10 தான் 100. ஸோ b-யோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து L × b. L வந்து நம்மளுக்கு தெரியும் 24, b இப்போ கண்டுபிடிச்சிருக்கு என்ன 10. ஸோ L × 10, 24 × 10 240. இதுதான் நம்மளோட செவ்வகத்தின் பரப்பளவு. 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கனசதுரம், முக்கோண பட்டகம், முக்கோண பிரமிடு, சதுர பிரமிடு, இதோட ஃபேஸஸ், எட்ஜஸ், வெர்டிசஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கனசதுரத்தோட ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கனசதுரம் வரையணும்னா இதோட பக்கங்கள் எத்தனை பக்கம் இருக்கு, 1 2 3 4, மேலே 1 கீழே 1, 5 6. ஸோ 6 பக்கங்கள். அதோட எட்ஜஸ், அதோட கோடு பார்த்தீங்கன்னா 2 புள்ளிக்கு நடுவில் இருக்கிற கோடு வந்து 1 2 3 4. விளிம்புகள் சொல்லுவாங்கல்ல, விளிம்புகள் என்ன இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8. ஒரு பக்கம் மேலே சைடில் கீழே, அதாவது மேலே 4 சைடில் 4 அடிப்பக்கத்தில் 4, மொத்தம் 12 இருக்கு. அடுத்து வெர்டிசஸ்னா புள்ளிகள் 1 2 3 4 5 6 7 8, 8 இருக்கு. முக்கோண பட்டகத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. அதாவது இப்படி 3 இருக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கோண பட்டகத்துக்கு பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 3 பக்கம், இங்கிட்ட 4, இந்த பக்கம் 5 பக்கங்கள் இருக்கு.
அடுத்து அதோட விளிம்புகள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்குது. அதோட வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 இருக்குது. அடுத்து முக்கோண பிரமிடுக்கு பார்த்தீங்கன்னா முக்கோண பிரமிடு இப்படி இருக்கும். 3 பக்கங்கள் உடையதாக இருக்கும். ஸோ அதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 3 பக்கம், 2 பக்கம் கிட்டத்தட்ட 3வது பக்கம் அந்த பக்கம் இருக்கும். 3 பக்கம் 4 கீழே அடியில் ஒன்று இருக்கும். 4 பக்கம் இருக்கும். 1 2 3 4 5 6 6 இருக்கும். அடுத்து அதோட எட்ஜஸ் 1 2 3 4 4 இருக்கும். சரிங்களா? அடுத்து சதுர பிரமிடு. இதுலேயே சதுர பிரமிடு எப்படி வரும்னா இன்னொரு 4 பக்கம் இருக்கும். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பக்கம் இருக்கும். அடிப்பக்கத்தோட சேர்த்து 5 பக்கம். இதோட விளிம்புகள் 1 2 3 4 கீழே வந்து 5 6 7 8 இருக்கும். வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 இருக்கும். 9th கொஸ்டின், ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டத்தின் நீளங்கள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் எனில் ஒரு பக்க அளவு காண்க. சாய் சதுரத்தோட 2 மூலை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு சாய் சதுரத்தோட பக்க அளவு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிக்கலாம். இதான் அதோட மூலைவிட்டம். ஒரு மூலைவிட்டத்தோட நீளம் வந்து 10, அப்ப இங்கே 5 இங்கே 5 வரும். இன்னொரு மூலைவிட்டத்தோட நீளம் வந்து 12 24, அப்ப இங்க 12 இங்க 12 வரும். ஸோ இந்த பகுதியை மட்டும் பாருங்க. இதை பார்க்க ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கா? செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் இருக்கு. அப்ப எதிர்பக்கம் ஈஸியாக, அதாவது கர்ணம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கர்ணம் அப்ப கர்ணம் கண்டுபிடிக்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அடிப்பக்கம் 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் வந்து 144 பிளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ 144 25 கூட்டினீங்கன்னா 169. இது எதோட ஸ்கொயர்னா இது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா 13. அப்போ சாய் சதுரத்தோட இந்த பக்க அளவு வந்து ஒரு பக்க அளவு வந்து 13 சென்டிமீட்டர். 10th கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள், அதாவது லென்த்தும் பிரெத்து கொடுத்துருக்காங்க. 15 மீட்டர் × 8 மீட்டர். அதன் பக்கங்கள் அடுத்து 4 மீட்டர் அகலம் உள்ள பாதை. அந்த பாதையோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வக வடிவ தோட்டம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நீளம் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். அதாவது உள்ளுக்குள்ள இருக்க வெளிப்புறம் இல்லாம உட்புற செவ்வகத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 15, அகலம் வந்து 8. ஸோ இந்த பாதை வந்து எவ்வளோன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த பாதையோட பரப்பளவு மட்டும் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வெளிப்புற மொத்த செவ்வகத்தோட பரப்புலேருந்து உள்ளே இருக்க செவ்வகத்தை பரப்பு கழிச்சாதான் நம்மளுக்கு இந்த பாதை வந்து கிடைக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து இந்த கேபிட்டல் எல்பி வந்து தெரியாது. ஸ்மால் எல்லும் ஸ்மால் பி தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம இந்த கேபிட்டல் எல்லும் பியும் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து இதோட நீளம் வந்து 15, உட்புற செவ்வகத்தோட நீளம் வந்து 15. அப்போ இங்கிட்ட ஒரு 4 இங்கிட்ட ஒரு 4 சேர்த்துட்டிங்கன்னா இதோட நீளம் மொத்த நீளம் என்ன கிடைக்கும்? 15 + 4 19, 19 + 4 23. ஓகேங்களா? வெளிப்புற செவ்வகத்தோட வேல்யூ வந்து 23. இந்த 2 4ஐயும் கூட்டினோம்னா தான் நம்மளுக்கு இங்கிட்ட ஒரு 4 இங்கிட்ட ஒரு 4 கூட்டினா தான் 23 கிடைக்கும். அதே மாதிரி இந்த உட்புற செவ்வகத்தோட அகலம் வந்து 8. அப்போ இங்கிட்ட ஒரு 4 இங்கிட்ட ஒரு 4 கூட்டினீங்கன்னா 8 8 16. அப்போ வெளிப்புற செவ்வகத்தோட அகலம் வந்து 16. அப்போ உட்புற செவ்வகத்தையும் வெளிப்புற செவ்வகத்தையும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சு கழிச்சோம்னா நம்மளுக்கு இந்த பாதையோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்போ எல் × பி, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எல்பி கண்டுபிடிங்க. 23 × 16. 23 × 16 கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 6 3 18, 1 கேரியன். அடுத்து இந்த 6 வச்சு இந்த 2 பெருக்குங்க. 12, ஒரு 3 3, 12 + 3 15, 15 + 1 16, 1 கேரியன். அடுத்து ஒரு 2 2, 2 + 1 3, 368. அடுத்து எல்பி மைனஸ் எல்பி, ஸ்மால் எல்பி கண்டுபிடிங்க. 15 × 8 40,
8 + 4 12 120. இப்போ இந்த 368லேருந்து 120 கழிச்சிங்கன்னா 8 4 2 248. அதான் 248 தான் பரப்பளவு, பாதையோட பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 10 சம்ஸ் பார்த்துருப்போம். ரிமைனிங் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் வந்து 2D 3Dக்கு பேசிக் ஃபார்முலா சம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இப்போ நீங்கள் கம்பைன் பண்ணி, அதாவது கலந்து எல்லா டாப்பிக்கும் மொத்தமாக போகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிங்கிள் டாபிக் வைஸ் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டா தான் மொத்தமாக பார்க்குறப்ப உங்களுக்கு குழப்பம். ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் சால்வ் பண்ண நீங்கள் ஃபார்முலா எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல மைண்டு நிற்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.